நான் இப்போ பறிச்சுட்ருக்கிறது தான் பார்த்திங்கன்னா தொய்யக்கீரை. இந்த தொய்யக்கீரையை மார்க்கெட்டில் சொன்ன மாதிரி பார்க்கவே முடியாது. நம்ம காடுகள்லேயே நம்ம விவசாயிகளுக்கு கிடைக்கிறதே அதிசயமாக இருக்குது. இது கொஞ்சம் வறட்சி அதிகமான இடங்களில் வரும். இப்போ இது கரும்பு காட்டு வரப்புகள் இருக்கனால அதை மட்டும் நான் கொஞ்சமாக பறிக்கிறேன். ஒரு கைப்பிடி தான் கிடைக்கும். இதில் தான் பாப்பா கலவாக தான் ஆகும். நமக்கு இது பத்தாது. அதிகமான கீரைகள் கிடைக்கும்போது நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். சில சமயங்களில் கீரைகள் வந்துட்டு எக்கச்சக்கமாக வரும். அப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்கெலாம் ஷேர் பண்ணிப்போம். நான் சென்னை கிளம்புறனால இது போக எனக்கு வேணுங்கிற காய்கள்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு எனக்கு அங்கே போயிட்டு மருந்தடிச்ச காய்கள் வாங்குறதுல எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. இந்த பீக்கஞ்செடி வந்துட்டு நட்டு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. காய்க்கவே இல்லை. அத்தையும் சரி இது காய்க்காதுன்னு போல விட்டுட்டாங்க. நான் போய் பார்த்தா அதில் ஒரு 2 காய் இருந்தது. அதை வச்சுட்டு அடுத்து நான் மிளகாயும் எடுத்துட்டேன். மிளகாய்க்கு அதிகமாக மருந்தடிப்பாங்க. பரவாயில்ல, நம்ம இங்கேருந்தே எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு பச்சை மிளகாய் ரொம்ப பிடிக்கும். இது போக இன்னும் கொஞ்சம் காய்கள்லாம் பறிச்சிருக்கேன். அது வீடியோ 2ஆக போடுறேன். இது நிறையா இருக்குது. அதில் வந்துட்டு நான் சிகப்பு கீரை அது மாதிரி நிறைய பறித்தேன். உங்களுக்கு காட்டுறேன். அதில் சேனக்கிழங்கு சேப்பக்கிழங்கு எல்லாமே. இந்த அவரை பார்த்திங்கன்னா பாதி புழுவாக இருக்குது. இதுக்கு எதாவது இயற்கை கரைசல் போடணும். வீடியோ பிடிச்சா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.